2026 சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கை குழு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனிமொழி எம்பி தலைமையில் குழு அமைத்திருக்கிறது திமுக. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், இந்த திமுக தேர்தல் அறிக்கை குழுவுக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கு. குழுவில் யார் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்காங்க, என்ன தகவல்? 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக திமுக பல்வேறு பணிகளை தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். திமுக சார்பாக சட்டப்பேரவை தேர்தலுக்கான அறிக்கை தயாரிக்கக்கூடிய குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு தலைமையாக திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி தலைமை இருக்கக்கூடிய நடவடிக்கையில் குழு உறுப்பினர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதில் மூத்த தலைவர் டி.கே. இளங்கோவன், அமைச்சர்கள் கோவி செழியன், பழனிவேல் தியாகராஜன், டி.ஆர்.பி. ராஜா உள்ளிட்ட அதே போன்று நிர்வாகிகளாக அப்துல்லா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், அதே போன்று ஆயிரம் விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவமனை செயலர் நாகநாதன் உள்ளிட்டவர்கள், கார்த்திகேய சிவசேனாவை தமிழரசி ரவிக்குமார் உள்ளிட்டவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதே போல ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ஜி. சந்தானம் உள்ளிட்டவர்கள் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த குழு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்து பொதுநல சங்கங்கள், வணிக அமைப்புகள், இளைஞர்கள், விவசாய அமைப்புகள் உள்ளிட்டவர்களிடம் ஆய்வு செய்து அறிக்கை தயாரிப்பு செய்வதற்கான குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கையை இந்த குழு மேற்கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த குழு அடுத்தபடியாக அறிக்கை தயாரிக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு கூட்டம் நடத்தி தமிழ்நாடு முழுவதும் எந்தெந்த இடங்களில் ஆய்வு செய்து அறிக்கை தயாரிக்கக்கூடிய உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள இருக்கிறாங்க. திமுக தேர்தல் அறிக்கை குழுவிற்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜ்குமார்.